வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஈவெண்ட் ஆஃப், இந்த ஈவெண்ட் தட், இந்த ரெண்டு ஃப்ரேஸ்க்கும் ஒரே அர்த்தம் தான். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல மட்டும்தான் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னா எதிர்பாராத விதமா ஏதாவது ஒண்ணு நடந்தா என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு, இல்லைன்னா ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எதிர்பாராத விதமா ஒண்ணு செஞ்சா இன்னொன்னு என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றதுக்கும் நம்ம இந்த ஈவெண்ட் ஆஃப்ங்கிற இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆஃப் அப்படின்ற ஒரு ப்ரெப்போசிஷன் பக்கத்துல எப்பவுமே ஒரு நவுன் தான் வரும் இல்லையா? ஸோ நவுன் ஃப்ரேஸ் தான் வரலாம். ஒரு நவுன் இல்லை ஒரு நவுன் ஃப்ரேஸ் தான் வர முடியும். ஸோ மழை பெஞ்சா நிகழ்ச்சி போஸ்ட்போண்ட் ஆகும், இல்ல நிகழ்ச்சி நடக்காது, இந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த ஈவெண்ட் ஆஃப் ரெயின், the program will be postponed. இது பாத்தீங்களானா, if it rains the program will be postponed. அதே மாதிரி தான் நாம இந்த இடத்துல இந்த ஈவெண்ட் ஆஃப் ரெயின் the program will be postponed அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே விஷயத்த நாம நிகழ்ச்சி நடக்காது அப்படி சொல்லணும்னு நினைச்சா இந்த ஈவெண்ட் ஆஃப் ரெயின் the program will not be held, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ நாம ஒரு விஷயம் நடந்தா, எதிர்பாராத விதமா ஒண்ணு நடந்தா என்ன செய்யணும் அந்த மாதிரி ஒரு அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏதாவது ஏற்பட்டால், தீ விபத்து ஏதாவது ஏற்பட்டா இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை யூஸ் பண்ணுங்க. இந்த ஈவெண்ட் ஆஃப் அ ஃபயர் யூஸ் திஸ் எமர்ஜென்சி எக்ஸிட். இந்த ஈவெண்ட் ஆஃப் அ ஃபயர் யூஸ் திஸ் எமர்ஜென்சி எக்ஸிட். அதே மாதிரி இப்போ கார்ல எல்லாம் ஏர் பேக்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவது விபத்து ஏற்பட்டா இந்த ஏர் பேக்ஸ் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான் இந்த டிசைனே பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது செஞ்சா, ஏதாவது நடந்தா, இத மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த ஈவெண்ட் ஆஃப். So airbags are designed to protect in the event of an accident. Airbags are designed to protect in the event of an accident. இப்போ அதே மாதிரி நீங்க தொடர்ந்து 3 தடவை பணம் செலுத்தாட்டி உங்களுடைய பாலிசி ரத்து செய்யப்படும். ஸோ 3 consecutive non-payments. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய பாலிசி கேன்சல் ஆயிடும். Your policy will get cancelled. இல்லைன்னா your policy will be cancelled in the event of 3 consecutive non-payments. Your policy will get cancelled in the event of 3 consecutive non-payments. இப்போ நாம இந்த ஈவெண்ட் ஆஃப் வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இந்த ஈவெண்ட் தட் வச்சு ஒன்று பார்க்கலாம். பொதுவா நாம இந்த ஆஃப் பக்கத்துல ஒரு நவுனை தான் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை ஒரு கிளாஸை கனெக்ட் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இந்த ஈவெண்ட் தட், பொதுவாக கிளாஸை தட் வச்சு கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, தட் கிளாஸ். ஸோ ஆஃப் எடுத்துட்டு தட் போட்டுக்குவோம், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த பில்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு டேக் தீஸ் பில்ஸ் இன் த ஈவெண்ட் ஆஃப் சிக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சிக்னஸ்ன்றது ஒரு நவுன். ஸோ ஆஃப் பக்கத்துல அதை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நம்ம ஒரு கிளாஸை கனெக்ட் பண்றதா இருந்தா டேக் தீஸ் பில்ஸ் இன் த ஈவெண்ட் தட் யூ கெட் சிக். டேக் தீஸ் பில்ஸ் இன் த ஈவெண்ட் தட் யூ கெட் சிக். இந்த ஈவெண்ட் ஆஃப் மாதிரியே இருக்கிற இன்னொரு ஃப்ரேஸ் இன் கேஸ் ஆஃப். இது ரெண்டுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. இந்த ஈவெண்ட் ஆஃப் ரொம்ப ஃபார்மல், அவ்வளவுதான். ஸோ இன் கேஸ் ஆஃபையும் இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதே எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துட்டு இருக்கோம். டேக் தீஸ் பில்ஸ் இன் கேஸ் ஆஃப் சிக்னஸ்ன்னு சொன்னாலும் சரி, டேக் தீஸ் பில்ஸ் இன் த ஈவெண்ட் ஆஃப் சிக்னஸ்ன்னு சொன்னாலும் சரி, ஒரே அர்த்தம் தான். ஸோ இந்த வீடியோல நாம இந்த ஈவெண்ட் ஆஃப்ங்கிற ஃப்ரேஸ்க்கு என்ன அர்த்தம், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.